ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான வேஸ்டான குப்பையில் வந்து தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ்லாம் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து இருக்கும். இந்த பாக்ஸை பயன்படுத்தி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு 6 டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ டிப் நம்பர் 1. இந்த டிப் வந்து கிராஃப்ட் வந்து மெயினாக பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் வந்து இருக்கும். இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மெயினாக வந்து நம்ம கிராஃப்ட் வந்து பண்ணுறதுக்கு வந்து என்னெல்லாம் வந்து தேவைப்படும், ஸோ மெயின் பொருள் வந்து இந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. க்ளூ, அதுக்கப்புறம் சிசர், அப்புறம் வந்து ஸ்கெட்ச், அதுக்கப்புறம் மார்க் பண்ணுறதுக்கு பென்சில், அப்புறம் ஸ்கேல், அப்புறம் எரேசர், அப்புறம் வந்து டேப், இதெல்லாம் வந்து மெயின் பொருட்கள். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து கிராஃப்ட் இல்லைனா ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாலே வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் வந்து பார்க்கலாம். அந்த டிப்புக்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்னொரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பாக்ஸ் தான், பெருசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணக்கூடிய, இப்போ நம்ம வந்து காலேஜ், அப்புறம் ஸ்கூல், அப்புறம் வேலைக்கு போகிறோம். இந்த மாதிரி டெய்லி வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு நம்ம வந்து போகிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போகும்போது நம்ம டெய்லி வந்து போகிறதுனால வந்து ஏதாச்சும் ஒரே பொருட்கள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த பொருளை வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது மேக்கப் திங்ஸ், அதுக்கப்புறம் கிளிப்ஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து காலையில் குளிச்சுட்டு வந்து கிளம்புறதுக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு டப்பாவை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு தலையெல்லாம் சீவிட்டு நம்ம வந்து கிளம்புறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். டைமுமே வந்து சேவ் ஆகும். அண்ட் வந்து சீக்கிரமாக வந்து கிளம்பி முடிச்சிடலாம். இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு நம்ம வந்து என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்கின்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி கடலை மாவு, அதுக்கப்புறம் மஞ்சள், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் வந்து போடுவீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் வந்து ஆலோவேரா ஜெல், அப்புறம் ரோஸ் வாட்டர், இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்து ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக வந்து இருக்கும். அதே சமயம் வந்து இதை நீங்கள் பாத்ரூமில் வந்து வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் கூட வந்து வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது டிப் நம்பர் 4. இந்த டிப் வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக தான் வந்து இருக்கும். அது கூடவே வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா டிப்ஸுமே வந்து பணத்தை வந்து மிச்சப்படுத்தக்கூடிய டிப்ஸாக தான் வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்துட்டு கண்டெய்னரில் வந்துட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவே வந்து ஆன்லைனில் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் மாதிரி அந்த மாதிரியான கண்டெய்னர் வந்து காசு கொடுத்து வாங்கி பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாக்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதே சமயம் வந்து பணம் வந்து மிச்சமாக வந்து ஆகும். ஸோ அதனால் வந்து வேஸ்ட்டாக வந்து பணத்தை செலவு பண்ணாமல் இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு வெஜிடபிள்ஸையும் வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அடியில் வந்து டிஷ்யூ பேப்பர், அதுக்கப்புறம் மேலேயே வந்து டிஷ்யூ பேப்பர் போட மறந்துடாதீங்க. இந்த ஐடியாவை தான் வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் வந்து எதுவுமே வந்து வாங்கவே இல்லை. இந்த பாக்ஸ்லேயே வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து தனித்தனியாக நான் வந்து போட்டு நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த ஐடியா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 5 வந்து பார்க்க போகிறோம். இதுவுமே வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் வந்து இருக்க போகுது. இது கொஞ்சம் பெரிய பாக்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மாதிரி காலியான வாட்டர் பாட்டில் மூடியில் வந்துட்டு டபுள் சைட் டேப் வந்து போட்டுட்டு அங்கங்கே கேப் விட்டு நீங்கள் வந்து ஒட்டி வச்சுட்டு இந்த மாதிரி முட்டையை வந்து அதில் வந்து வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை வைக்கிறதுக்காக வந்துட்டு ஆன்லைனில் வந்து இருக்குது, ப்ராடக்ட் வந்து இருக்குது, வெளியிலேயுமே வந்து இருக்குது. அந்த மாதிரி காசு கொடுத்து நீங்கள் வாங்கி திரும்பவும் வந்து உங்கள் காசை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான கண்டெய்னரையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நிறைய விதமான பொருட்கள் வந்து வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். தேவையில்லாமல் வந்து பணத்தை வந்து செலவு பண்ணாமல் நீங்கள் வந்து மிச்சம் பண்ணி வந்து வைங்க.
இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து டபுள் சைட் டேப் வந்து போடல. நான் வந்து இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணலை. ஏன் அப்படின்னா வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து முட்டை வந்து வாங்க மாட்டோம். நாங்கள் வந்து அவ்வளோவா வந்து முட்டை வந்து வெளியில் வாங்க மாட்டோம். அப்படியே வாங்கினாலும் 1-2 முட்டை அந்த மாதிரி தான் வந்து வாங்குவோம். வாங்கின உடனே சமைக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால வந்து இந்த டிப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணல. பட் எல்லார் வீட்லேயும் வந்து நிறைய தட்டு வந்து வாங்குவாங்க, முட்டை தட்டோடு வந்து வாங்குவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப் நம்பர் 6 வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்துட்டு அஞ்சரை பெட்டி மாதிரி தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி கப்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அங்கங்கே வந்து வச்சு ஒட்டிக்கணும். ஒரு 5 கப் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த கப்ஸுக்கு பேக் சைடில் நீங்கள் டபுள் சைட் டேப் வந்து போட்டு ஒட்டிக்கணும். அப்போ தான் வந்து நகராது. இப்போ இதில் வந்துட்டு ஒவ்வொரு பொருட்களையும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அஞ்சரை பெட்டி கூட நம்ம வந்து வெளியில் வந்து வாங்கி வைப்போம். ஸோ அது வந்து நிறைய காசாக வந்து ஆகும், நிறைய பணம் வந்து ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வாங்கி வைக்காமல் இந்த மாதிரி பாக்ஸ்லேயே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி கப்ஸ் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கப் கேக் வந்து வாங்குவோம் இல்லையா? ஸோ பேக்கெட்டில் வரக்கூடிய கப் கேக்கு அந்த மோல்டை கூட நீங்கள் வந்து கட் பண்ணி இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும். அண்ட் வந்து இந்த ஐடியா வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் 6 டிப்புமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம். இந்த 6 டிப்புமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.